அதான் ஏற்கனவே உங்களோட ஸ்டாலினில் வந்தபோது வைகை ஆற்றுல கொண்டு போய் போட்டாங்க அந்த புகார்லாம். இது வந்து தூய்மை 201 காகிதம் இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலாக பண்ணுறது, அந்த காகிதத்தை ஒழிப்பது, காகிதம் வந்து அது சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு அதை பற்றி அதெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த காகிதம்லாம் வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் கொடுத்தாங்க. ஆட்சியருக்கே அவருடைய நாலேஜுக்கே வராமல். அதுக்கப்புறம் போய் குப்பையில் போய் அப்பா அந்த ஆவணங்கள்லாம் தேடுங்க, முக்கியமான ஆவணங்கள். அது ஒரு பேச்சுக்கு நாங்கள் வந்து அப்படிதான் தூய்மை இயக்கம் 2.0 அப்படிலாம் சொல்லி நடத்துவாங்க. அதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த பாவம் ஊழியர்கள் வந்து அவன் வேணும்னு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானா தெரிஞ்சு செஞ்சானான்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ கூட ஒரு கால் என்னுடைய அபிப்பிராயம் வந்து இந்த ஊழியர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கே வந்து ஒழுங்காக சம்பளம் தரல, பணி நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது தூய்மை 20 இயக்கம் 2.0ன்னு போட்டான், காண்டாவானா மாட்டானா, அந்த கடுப்பில் கொண்டு போய் போட்டானோ என்னமோன்னு தோணுது. ஏன்னா மக்களுடைய அதிருப்தி அப்படி தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்தில் வந்து தரமில்லாத அரிசி கொடுத்தாங்கன்னு சொல்லி ரேஷன் கடையில் ரேஷன் அதிகாரிகளை வந்து முற்றுகையிட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க ரேஷன் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் காவல்துறையெல்லாம் சொல்லி மேலிடத்துக்கெல்லாம் சொல்லி வந்து திறந்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை மறியல் பெரம்பூர், அந்த பெரம்பலூரில் வந்து குன்னம் பகுதியில் யாருன்னா எல்லாம் 10-12 வயசு குழந்தைங்க, ஆண் பெண் சிறுவர்கள் சிறுமிகள். என்னன்னா எங்கள் அப்பாவெல்லாம் கொண்டு போய் இந்த டாஸ்மாகில் போதையில் உட்கார வச்சு குடும்ப வருமானம் பூரா அங்கே போயிடுது, அவர் எங்களோட வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்கள் வந்து அப்பான்னு சொல்கிற முதல்வரை வந்து இதை வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், அவங்க வந்து ரெண்டாவது போதை கஞ்சாலாம் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே விற்கிறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு. இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அவங்களாம் வந்து அரசியல் அது வந்து அந்த கட்சி இந்த கட்சி வேண்டாதவர்கள், நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவர்கள்னு சொன்னாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் போராட அந்த சிறுமி ஒரு யாரோ தமிழழகி என்னமோ ஒரு சிறுமி பேசிச்சு, அப்புறம் ஒரு சிறுவன் ஒருத்தன் பேசினார். அதெல்லாம் பேசுனா ஒன்றும் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியல, அந்த மழலை சொல்லாலே தான் பேசுகிறாங்க, அது உணர்வு பூர்வமாக பேசுகிற மாதிரி தெரியுது.